அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ண ஜோதிடர் ஹரிஹரன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 12 ராசிகள். அப்போது ஒரு ராசி கட்டங்கள் இருக்குது. அந்த ராசி கட்டத்தில் 12 சிறு கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டங்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 12 வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம், பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த 12 வீடுகளாகிய இந்த பாவகங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அப்படி அந்த பெயர்கள் என்னென்ன வகையில் அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 1ஆம் எண் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தின் பெயர் மேஷம். இதிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அந்த 12ன்னு போட்ட கட்டத்திலிருந்து எப்போவுமே ஆரம்பிக்கக்கூடாது. காலபுருஷ தத்துவம்னு சொல்லக்கூடியது 1ஆம் கட்டம் அப்படிங்கிறது இந்த 1ன்னு போட்டிருக்கக்கூடிய மேஷத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். 2ஆம் எண் போட்டிருக்க கட்டம் ரிஷபம். இந்த ஆர்டர் வைஸ் எப்போவுமே மாறாது. இதை ரொம்ப நம்ம தெளிவாக மனப்பாடம் செஞ்சுக்கணும். 2ஆம் எண் போட்டது ரிஷபம், 3ஆம் எண் போட்டது மிதுனம், 4ஆம் எண் போட்டது கடகம், 5ஆம் எண் போட்டது சிம்மம், 6ஆம் எண் போட்டது கன்னி, 7ஆம் எண் போட்டது துலாம், 8ஆம் எண் போட்டது விருச்சிகம், 9ஆம் எண் போட்டது தனுஷு, 10ஆம் எண் போட்டது மகரம், 11ஆம் எண் போட்டது கும்பம், 12ஆம் எண் போட்டது மீனம். அப்போ இப்படி 12 கட்டங்கள் இருக்குது. இது எப்போவுமே மாறாது. நம்மளும் இதை மாற்றக்கூடாது. இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அடிப்படை தான் ஒரு மனிதனை ஒரு சிறந்த ஜோதிடராக தெய்வக்கியனாக மாற்றும். அப்போ நம்ம இந்த 12 கட்டங்களுக்கும் பெயர்களையும் 12 ராசிகளின் பெயர்களை ரொம்ப கவனத்தில் மனப்பாடமாக செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு பார்க்குறது. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு கும்பராசி, எனக்கு சிம்ம ராசி, எனக்கு கன்னி ராசின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ராசி கட்டங்களில் ஒருத்தருக்கு கும்பராசி அப்படிங்கிறது 11ஆவது கட்டமாக வரும். சிம்ம ராசிங்கிறவங்களுக்கு 5ஆம் கட்டமாக வருது. அப்போ இந்த இடம்ங்கிறது சிம்மம், இந்த ராசிங்கிறது நமக்கு கும்பம், இந்த பாவகம்ங்கிறது கன்னி அப்படின்னு நம்ம இது நல்ல தெளிவாக இருந்துக்கணும். இப்படி தெளிவாகத்தான் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட படிப்புகள் எல்லாமே நல்ல முன்னேற்றங்களுக்கு கிடைக்கும். நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லா அடிப்படை விஷயத்துலையுமே நம்ம சொல்கிறது, அடிப்படை தூக்கத்தில் எழுப்பி இது என்னென்னு கேட்டால் கூட நமக்கு சொல்கிற அளவுக்கு திறமையும் ஞானமும் மனப்பாடமும் செய்திருக்க வேண்டும். அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்த உடனே இவங்க சிம்மராசின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். அப்போ நீங்கள் இதை நல்லா கற்றுக்கணும். சரிங்களா? மேலும் இதுபோல் வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணா ஜோதிடர் ஹரிஹரன்.